ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான். ஆனால் நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட இருக்க இந்த பூமியிலே இயேசுவை பற்றி நாம் அறிய வேண்டும். அவரை அறியாவிட்டால் நம்முடைய பின்னாட்கள், நம்முடைய முடிவின் நாட்கள் எப்படி இருக்கும்? ஆனால் இந்த பூமியிலே நம் வாழ்கிற நாட்களிலே இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. அந்த தருணத்தை இழந்துவிடக்கூடாது. அதற்காக தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய பாவம், அவருடைய ரத்தம் தான் நம்மளை மீட்கிறதுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நம்முடைய சாபத்திற்கு நாங்களால் சாபத்தை நீங்களாக்கி விட்டு ரட்சித்தார். நியாயப்பிரமாணம் என்பது சட்டத்திட்டங்கள். ஆனால் அதனால ஒரு மனிதனை மீட்கப்படாது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் பாவம், சாபம், வியாதி, நம்ம பட வேண்டிய எல்லா பாடுகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். தன்னிடத்தில் வருகிற ஒருவனை பரவே தள்ள மாட்டார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவார். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார். இன்றைய ரட்சணியர் நான் இன்றைக்கு இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்னும் உங்களுக்கு இவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 9961481166 இதை எண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக போதக ஜெயிக்குமார்கள் அவர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உண்டாவதாக.